இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்று நம்முடைய தாய் திருச்சபையானது அன்னை மரியாவினுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. அன்னை மரியாள் கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கொடையாக இருந்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய வாழ்விலை நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் ஆசிர்வதித்து கொண்டு இறைவனிடம் நமக்காக பரிந்து பேசி ஏராளமான வரங்களையும் ஆசிர்வாதங்களையும் பெற்று கொடுத்து கொண்டே இருக்கின்றார். தன்னை தேடி வருகின்ற ஒருவரையும் கைவிடாமல், தன்னை தேடி வருகின்ற ஒவ்வொருவரையும் அரவணைத்து ஒரு தாயாக இருந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து கொண்டிருக்கின்றவர் நமது அன்னை மரியா, நம்முடைய தாய். அவருடைய பிறப்பு பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்னை மரியாவினுடைய பிறப்பை பற்றிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்முடைய விவிலியத்தில் நற்செய்திகளிலே கொடுக்கப்படவில்லை. ஆனால் யாக்கோபு எழுதிய நற்செய்தி திருமுகம் அல்ல, யாக்கோபு எழுதிய நற்செய்தியிலே யாக்கோபு அன்னை மரியாளினுடைய பிறப்பு, இளமை பருவம், அதே போன்று ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு, இளமை பருவம் இவற்றையெல்லாம் குறிப்பிட்டிருக்கின்றார். அதன் அடிப்படையிலே அன்னை மரியாவினுடைய பிறப்பானது இவ்வாறு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அன்னை மரியாவினுடைய பெற்றோர்கள் சுவக்கின் அன்னம்மாள். இவர்களுக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தை வரமில்லாமல் அவர்கள் அவதிப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த காலத்தில் குழந்தைகள் இல்லை என்றால் எந்த அளவிற்கு ஏளனம் செய்யப்படுவார்கள் என்பது அனைவரும் அறிந்தது. இவ்வாறு சுவக்கின் கோவிலுக்கு செல்லுகின்றார். அங்கே தன்னுடைய பணியை செய்ய வேண்டும் என்பதற்காக என்று அந்த நேரத்தில் அங்கே இருக்கின்றவர்கள் எல்லோரும் சுவக்கினை அவமானப்படுத்துகிறார்கள். உமக்கு குழந்தை வரமில்லை, நீ கடவுளால் சபிக்கப்பட்டவர் என்று அவரை அவமானப்படுத்துகிறார்கள். உடனே சுவக்கின் அந்த கோவிலிருந்து புறப்பட்டு அவர் பாலைவனத்திற்கு சென்று தவம் இருக்கிறார். குழந்தை வரம் வேண்டும் என்பதற்காக என்று தவம் இருக்கிறார். குழந்தை வரம் வேண்டும் என்பதற்கான தவம் இருக்கின்ற அந்த நேரத்திலே கடவுளுடைய தூதரானவர் இந்த சுவக்கினுக்கு தோன்றி இவருக்கு உடைய மனைவி அன்னாள் கருவுற்று ஒரு குழந்தையை பெற்றெடுப்பார் என்ற அந்த செய்தியை சுவக்கினுக்கு சொல்லுகின்றார். சுவக்கின் இந்த செய்தியை தன்னுடைய மனைவியிடத்தில் சொல்ல வேண்டும் என்பதற்காக என்று ஓடோடி வருகின்றார். வருகின்ற பொழுது இவருடைய மனைவி அன்னம்மாளும் என்ன செய்கின்றார், அவரும் இவரை நோக்கி தேடி வந்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுதுதான் அங்கே இருவருக்கும் தெரிகின்றது, அன்னாள் கருவுற்று இருக்கின்றார், அவருக்கும் இந்த செய்தியானது கிடைத்தது என்று. அதன் பிறகுதான் அன்னை மரியாள் அவர்களுக்கு குழந்தையாக பிறக்கின்றார்கள். அவருக்கு மரியா என்ற குழந்தையை அவர்கள் சூட்டுகின்றார்கள். அதன் பிறகு அன்னை மரியாவை சிறு வயதிலேயே கோவிலிலே கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்கிறார்கள். இதுதான் அன்னை மரியா பிறந்த ஒரு அற்புத நிகழ்வாக யாக்கோபு நற்செய்தியிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் கடவுளுடைய அருளால் பிறந்தவர் என்று சொல்வதை விட கடவுளுடைய அருளை மனு உருவானார் என்று சொல்வது மிகையாகாது. கடவுளுடைய வார்த்தை எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்தாக மனு உருவானாரோ, வார்த்தை மனு உருவானாரோ, அதே போன்றுதான் கடவுளுடைய அருள் மனு உருவானார் என்று சொல்வதிலே மிகையாகாது. அன்னை மரியாள் கடவுளுடைய அருளால் பிறந்தவரை விட கடவுளுடைய அருளே இவ்வுலகிலே மனிதராக பிறந்தார் என்று சொல்வது மிகவும் ஏற்றதாக இருக்கின்றது. ஏனெனில் அந்த அளவிற்கு தன்னை தேடி வருகின்ற எல்லோரையும் அன்னை மரியாள் ஆசிர்வதித்து, அது யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் தன்னை தேடி வந்தால் கடவுளுக்காக என்று அவரிடத்திலே பரிந்து பேசி அவருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்க வைத்து அவருக்கு கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுத்து ஒரு சிறந்த தாயாக கடவுளுடைய அருள் தருகின்ற ஒரு சிறந்தவராக நம்முடைய வாழ்விலே அன்னை மரியாள் இருந்து கொண்டிருக்கின்றார். லூக்கா நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். 1வது அதிகாரம் 28வது வசனத்திலே கபிரியேல் அதிதூதர் அன்னை மரியாவுக்கு தோன்றுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் அருள் நிறைந்த மரியை வாழ்க என்று. அருள் நிறைந்த மரியை என்ன செய்கின்றார், நம் ஒவ்வொருவருக்கும் அந்த அருளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார். யார் யாரெல்லாம் அவரிடத்தில் தேடி வருகின்றார்களோ. இயேசுவில் பிரியமானவர்கள், இன்றைய நாளிலே அன்னை மரியாவினுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாம் அன்னை இடத்திலே முழு நம்பிக்கையோடு நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நாம் ஒப்புக் கொடுப்போம். அன்னை மரியா ஒவ்வொரு நாளும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் இறைவனிடத்திலிருந்து பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். நம்பிக்கையோடு அவரிடத்தில் ஜெபிப்போம். நாம் இறைவனுடைய ஆசீர்வாதங்களையும் வரங்களையும் நம்முடைய தாய் அன்னை மரியா வழியாக பெறுவோம். ஆமீன்.